இங்கே பாண்டியன் வீட்டில் பழனியோட கல்யாணத்துக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இங்கே வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தோரண கட்டுற வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. பழனிவில் பார்த்தீங்கன்னா அதையெல்லாம் இருந்து பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்காரு. இங்கே ஆப்போசிட்ல அப்பதான் பார்த்தீங்கன்னா வீட்டு முன்னாடி உட்காந்துட்டு என்னடாப்பா பழனி கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா முத்துவேலு சக்திவேலு பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. அதை பார்த்துட்டு பழனி பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாத மாதிரி அவர் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா முத்துவேல் சக்திவேல் கிட்ட வந்துட்டு காசு வேணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் கணக்கு கேட்கறதுக்காக வந்திருக்காரு. அப்போ முத்துவேல் இருந்துட்டு நீ சாயந்தரம் மில்லுக்கு வா, கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு எனக்கு போகும்போது கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்டு அவரு சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறவரு. இங்கே பழனிவேல் பார்த்தீங்கன்னா அந்த தோரணம் எல்லாம் கட்டுறதை பார்த்துட்டு திரும்ப முத்துவேல் கிட்ட வந்துட்டு என்னன்னா உங்க தம்பி கல்யாணத்தை வந்துட்டு நீங்க நடத்தி வைக்காம அவங்க நடத்தி வைக்கிறாங்க. ரெண்டு பேத்துக்கு இருக்கிறது அந்த ஒரு தம்பி தான், அவருக்கு வந்துட்டு நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஏதோ உங்களுக்கு வசதி இல்லைன்னு சொன்னா உங்க மச்சான் வேணா நடத்தி வைக்கிறதெல்லாம் ஓகே, ஆனா நீங்க தான் நல்லா வசதி வாய்ப்போடு இருக்கீங்களா, அப்புறம் எதுக்கு வந்துட்டு அவரு நடத்தி வைக்கணும் கல்யாணத்தை. இங்க கடன் கேட்க வந்தவருடைய பேசவும் இங்க அப்பத்தாக்கு பழனிக்கு பாத்தீங்கன்னா ஐயோ இதனடா தேவையில்லாத வம்பு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இங்க பழனி எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி அப்படியே திரும்பி நின்னுக்கிறாரு. அட பாவமே இப்படி நான் நடக்கக்கூடாதுன்னு தான் ஆசைப்பட்டேன், வந்தவர் வாயை வச்சுட்டு சும்மாலாம் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பயந்து நின்றுட்டு இருக்காரு. இங்க அப்பதான் பாத்தீங்கன்னா பேச விட்டா இவனுக்கு ஏதாவது பண்ணிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏப்பா நீ என்னப்பா வந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்க, பழனிக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, யார் கல்யாணம் பண்ணி வச்சா என்ன, ஏன் மச்சான் பண்ணி வச்சா என்ன, அவங்க அண்ணன் தம்பிக்கு பண்ணி வச்சா என்ன, இல்ல நான் அதுக்கு சொல்ல வரல, அண்ணங்க ரெண்டு பேர் இருக்காங்கல்ல அதனாலதான் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லவும் ஏப்பா இதுக்கு முன்னாடி வந்துட்டு பழனிவேல் வந்துட்டு கோமதி கூட அந்த வீட்லயே தான் இத்தனை வருஷம் இருந்தான், அதனால கோமதிக்கு வந்துட்டு தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கா, அதனாலதான் அந்த மாதிரி பண்றா, இதுல என்னப்பா தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லவும் அவர் வந்துட்டு ஓ அப்படிங்களா சரி சரிம்மா அப்ப பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. ஆனா இங்க குமரவேல் சும்மா இல்லாம பாத்தீங்களா நம்ம கிட்ட கடன் கேட்டு வந்தவங்க கூட எப்படி எல்லாம் பேசுறான், இந்த அவமானம் எல்லாம் நம்மளுக்கு தேவையா அப்படிங்கிறாரு. உடனே சக்திவேல் இருந்துட்டு ஆமா ஆமா அப்படின்னு சொல்லவும் இப்ப கடன் கேட்டு வந்தவனே இப்படி பேசுறேன்னா ஊருக்குள்ள இருக்கிற மத்தவங்களாம் நம்மளை பத்தி எப்படி தப்பா பேசுவாங்க அப்படின்னு சொல்லவும் அப்பதான் இருந்துட்டு ஏன் நீங்களே வந்துட்டு பழனி கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இந்த அவமானமெல்லாம் உங்களுக்கு வந்திருக்குமா, நீங்க மட்டும் பழனிக்கு நல்ல இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா கோமதி வீட்டுக்காரர் சரி நீங்களே செய்யட்டும் சொல்லி விட்டுருப்பாரு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, நீங்களும் பண்ணாம அவரு பண்றதையும் தட்டி விட்டுட்டு தான் இருந்தீங்க, அந்த மாதிரி பண்ணியிருந்தா நீங்களும் வந்துட்டு ஊருக்குள்ள நல்ல பேர் வாங்கி இருந்திருக்கலாம். ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது குட்டையை எப்படி குழப்பறதுன்னு சொல்லிட்டு அதுலயே வந்துட்டு வில்லங்கத்தையே பண்ணிட்டு இருந்தீங்க, இப்படிதான் வந்துட்டு மத்தவங்களோட அசிங்கப்பட்டு வைக்க வேண்டியது இருந்திருக்கும். அப்பதான் இப்படி சொன்னதை கேட்டீங்க முத்துவேல் பாத்தீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கிற பழனி பார்த்துட்டு இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அது காதல வாங்கிட்டு கூட பழனி பாத்தீங்கன்னா ஐயோ நம்மள இதுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா நீங்க வந்துட்டு தோரணத்தை நல்லா கட்டுங்க அப்படின்னு சொல்லி வேலை செய்யறவங்க கூட பேசிட்டு போய் மறைஞ்சுக்கிறாரு. அப்ப முத்துவேல் வந்துட்டு டேய் உன்னதான்டா கூப்பிடுற வாடா இங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அப்ப வேலை செய்யற அண்ணா இருந்துட்டு தம்பி உங்களதான் தம்பி கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லவும் எனக்கு தெரியுதுண்ணா நான் வந்துட்டு கவனிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். அப்ப முத்துவேல் மறுபடியும் சத்தம் போடவும் அப்பத்தான் இருந்துட்டு வாடா பழனி இங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. பழனி பாத்தீங்கன்னா அப்படியே பயந்துட்டு நிக்கவும் அப்பத்தான் இருந்துட்டு ஒன்னாகாது நான் பாத்துக்கிறவா அப்படின்னு சொல்லி ஜாடலையே சொல்றாங்க. இங்க பழனியோ பயந்துட்டு ஐயோ என்ன நடக்க போதும்னு சொல்லி தெரியலையே அப்படின்னு சொல்லி பயந்துட்டே வராரு. அப்ப முத்துவேல் பழனி கிட்ட ஏண்டா நாங்க வந்துட்டு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம்னா சொன்னோம் அப்படிங்கவும் இதெல்லாம் அப்படின்னு சொல்லவே இல்லையே அப்படிங்கிறாங்க. நாங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு உனக்கு நல்ல இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் தானடா சொன்னோம் அப்படிங்கவும் ஆமாம் சொன்னீங்க, ஆனால் அது மட்டுமா சொன்னீங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அக்கா வீட்டு பக்கம் தலை வச்சே படுக்கக்கூடாதுன்னு வேற சொன்னீங்க, நீங்கள் சொன்னது வந்துட்டு எனக்கு பிடிக்கல, அதனால தான் வந்துட்டு நீங்கள் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம்னு சொல்லி எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லி பழனி சொல்கிறாரு. அப்போ முத்துவேல் பார்த்தீங்கன்னா அப்பத்தாவை பார்த்து அவன் சொன்னதை கேட்டீங்கல்ல, இவன் வந்துட்டு வேண்டான்னு சொன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. அப்போ சக்திவேல் வந்துட்டு ஏண்டா நாங்கள் அன்னைக்கே சொன்னோம்ல இங்கே வீட்டோட வந்து இருந்துட்டு நம்ம பிஸ்னஸை பார்த்துட்டு இரு, நாங்களே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்லி சொன்னோம்ல, ஆனால் அதையெல்லாம் கேட்காம போய் அக்கா வீட்டில் உட்காரேன்னு சொல்லி நீ போயிட்டு உட்காந்துட்டு இப்போ நீ பார்த்து எல்லாம் வர்றவங்க போகிறவங்களாம் வந்துட்டு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கா, எங்களுக்கு தாண்டா இதெல்லாம் அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ பழனி இருந்துட்டு அண்ணா என்ன ஒரு நிமிஷம் இருங்கண்ணே, ஊருக்குள்ளே வந்துட்டு யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க, அதை பற்றியெல்லாம் நீங்கள் இதுக்குன்னா கவலைப்படுறீங்க, எனக்கு வந்துட்டு அக்கா மேலே பாசம் இருக்குது, அதனால தான் வந்துட்டு நான் அக்கா கூடயே அங்கேயே இருந்துட்டேன், அதுக்காக வந்துட்டு உங்கள் மேலே எல்லாம் எனக்கு பாசம் இல்லைன்னு கிடையாது, உங்கள் எல்லாத்து மேலேயும் வந்துட்டு எனக்கு ரொம்பவே பாசம் இருக்குண்ணே, அதனால நீங்க நடந்தது எல்லாத்தையுமே மறந்து மன்னிச்சுட்டு நீங்க ரெண்டு பேருமே என்னோட கல்யாணத்துக்கு வரணும்ண்ணே, அண்ணா நீங்க ரெண்டு பேர் மட்டும் என்னோட கல்யாணத்துக்கு வந்தீங்க அப்படின்னா நான் ரொம்பவே சந்தோஷப்படுவேண்ணே, அப்படி ஒருவேளை உங்களுக்கு வரக்க தோணல அப்படின்னாலும் பரவாயில்லண்ணே அப்படிங்கிறாரு. ஆனா ஒண்ணுண்ணே ஏதாவது ஒண்ணு பண்ணி வந்துட்டு கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதீங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு ரொம்பவே கெஞ்சுறாரு. அதை பார்த்துட்டு அப்பதான் டே என்னடா பண்ற அப்படிங்கிறாங்க. அண்ணா நீங்க அப்படி மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஊருக்குள்ள நான் வந்துட்டு எங்கேயுமே தலை காட்ட முடியாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பழனி அழுகிறாரு. அப்ப முத்துவேல் பக்தினா பழனி கட்டி பிடிச்சிட்டு டேய் எதுக்குடா வந்துட்டு இப்ப தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க, எதுக்கு வந்து முதல்ல எங்களை வில்லன் மாதிரி நீ பாக்குற, முதல்ல அழாத கண்ணத்தோட அப்படிங்கிறாரு முத்துவேல். அப்ப சக்திவேல் வந்துட்டு ஏண்டா அன்னைக்கு வந்துட்டு ஏதோ நாங்க கோவத்துல அந்த மாதிரி பண்ணிட்டோம், அதுக்காக வந்துட்டு இப்பவும் வந்துட்டு அதே மாதிரி செய்வோம்னு சொல்லி நினைக்காத, நாங்க எதுவும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாரு. என்னடா பாக்குற, உன்னோட கல்யாணம் வந்துட்டு இந்த டைம் நல்லபடியா நடக்கும், நானும் அண்ணனும் வந்துட்டு முன்னாடி நின்று நடத்தி வைப்போம் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டீங்க பழனிக்கு பார்த்தீங்கன்னா நம்பவும் முடியல, இருந்தாலும் பயங்கர சந்தோஷத்தோட ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. அண்ணா நெசமா தான் சொல்றீங்களா அப்படிங்கவும் இப்போ முத்துவேல் வந்துட்டு ஆமாண்டா உன் கல்யாணத்துக்கு கண்டிப்பா நாங்க வருவோம், முன்னாடி இருந்து வந்துட்டு நல்லபடியா செஞ்சு முடிப்போம், அதுவும் ஜாம் ஜாம்னு செஞ்சு முடிப்போம்டா அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
இருந்தாலும் பழனினால இதை நம்பவே முடியல. அண்ணா நீங்கள் வந்துட்டு விளையாட்டுக்குன்னு சொல்லலையே, நிச்சயமாக தானே சொல்கிறீங்க? அப்போ சக்தி இருந்துட்டு ஆமாண்டா, நீ வேணா பாரு, முன்னாடி நின்று நாங்கள் கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி வைப்போம் அப்படிங்கிறாரு. அதை கேட்ட பழனி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு, அண்ணா இப்போ தான் நான் வந்துட்டு என்னோட மனசில் இருக்கிற பாரமே குறைஞ்சிருச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு இங்கே சக்திவேல், முத்துவேல், குமரவேல் அப்பத்தான் சொல்லிட்டு 4 பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வீட்டில் பழனிவேலுக்கு பார்த்தீங்கன்னா பசங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஃபேஷியல் மசாஜ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே ராஜீவ் மீனாவை பார்த்தீங்கன்னா உட்காந்து மருதாணி போட்டுட்டு இருக்காங்க. பரசி இருந்துட்டு அண்ணி எனக்கும் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மயில் இருந்துட்டு ஆமாம் அத்தை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ மெயினாக இருந்துட்டு கதவை அடைச்சிட்டு அத்தை ரூம்குள்ளே உட்காந்து பூக்கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட மயில் ஏன் கதவை திறந்து வச்சுட்டு பூக்கட்டினா என்னவாமா அப்படின்னு சொல்லவும், அதுக்கு மீனாக இருந்துட்டு வாசனை போயிருமாமா அப்படிங்கிறாங்க. அப்புறம் ராஜி இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, அத்தைக்கு வந்துட்டு ஒரே படப்படப்பாக இருக்காமா, அதனால தான் போய் தனியாக உட்காந்து பூக்கட்டிட்டு இருக்காங்க. என்ன படப்படப்பு அப்படின்னு சொல்லி மயில் கேட்கவும், அப்போ மீனாக இருந்துட்டு வேற என்ன, ராஜி வீட்டு ஆளுங்க வந்துட்டு ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு சொல்லிட்டு அத்தைக்கு ஒரே படப்படப்பாக இருக்குது. அப்போ மயில் இருந்துட்டு இல்லை அவங்க ஒன்றும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரி, நாளைக்கு நீங்கள் போட்டுக்கிறக்க நகை புடவையெல்லாம் எடுத்து வச்சாச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், எல்லாம் எடுத்து வச்சாச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அரசி இருந்துட்டு மயில் கிட்ட அண்ணி நீங்கள் வந்துட்டு அன்னைக்கு ஒரு நகை போட்டிருந்தீங்கல்ல அப்படின்னு, எந்த நகை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதான் அண்ணி ரொம்ப வந்துட்டு சன்னமாக இருக்கும், ஒரு $1 கூட போட்டிருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்லவும், ஓ அந்த மாங்காய் பிஞ்சு நகையா அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அப்படிங்கிறாங்க. அதை வந்துட்டு எனக்கு நாளைக்கு தரீங்களா அப்படின்னு சொல்லி அரசி கேட்கவும், அதை கேட்டு இங்கே தங்கமயிலுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சி ஆகுது. ஐயோ அந்த நகை வந்துட்டு கவரிங் ஆச்சு, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. என்ன நீ அது வந்து என்னோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்குன்னு சொல்லி தான் கேட்குறேன், நாளைக்கு எனக்கு தரைகளா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே தங்கமயில் பார்த்தீங்கன்னா அப்படியே பதறிட்டு இருக்காங்க என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல். அதுக்கப்புறம் இல்லை அது ரொம்ப சின்னதாக இருக்குதுல்ல, கல்யாணத்துக்கெல்லாம் வந்துட்டு பெருசு பெருசாக தானே போடுவாங்க, அது வேண்டாம் நீ வேற ஏதாவது போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ அதை எனக்கு கொடுங்க, அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் கேட்குறாங்க அரசி. இங்கே தங்கமயில் தயங்குறத பார்த்துட்டு மீனா இருந்துட்டு, இங்கே பாரு அரசி, அண்ணி சொல்கிறது கரெக்டு தானே, கல்யாணத்துக்கு எல்லாருமே வந்துட்டு பெரிய பெரிய நகையாக போட்டுட்டு வருவாங்க, அப்படி இருக்கும்போது நீ மட்டும் நம்ம வீட்டு பொண்ணு சின்ன நகையாக போட்டிருந்தா நல்லா இருக்காதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அரசி இருந்துட்டு ஓ அப்படி சொல்கிறீங்களா, சரி சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ மெயினாக இருந்துட்டு ஒரு ஸ்பீக்கர் வச்சு பாட்டு போட்டு விட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லவும், உடனே செந்தில் இருந்துட்டு ஆமாம் இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்பீக்கர் போட்டு பாட்டு எல்லாம் கேட்டப்போ என்னாச்சு, எதிர்த்த வீட்டிலேருந்து வீணா சண்டைக்கு தானே வந்தாங்க, வேணா சொல்லு மறுபடியும் இப்போ போட்டுச்சுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ மீனாக இருந்துட்டு ஐயோ வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது சரி, சித்தப்பாக்கு வந்துட்டு எப்போ தான் வந்துட்டு மேக்கப்பெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ராஜி இருந்துட்டு அதெல்லாம் நைட்டு ஃபுல்லாக ஓடும் போல இருக்குது, காலையில் வரைக்கும் போயிட்டுருக்கேன் போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பழனி இருந்துட்டு ஏப்பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க, நீ எம்பிட்டு நேரம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லவும், அப்போ கதிர் இருந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க அப்படிங்கிறாங்க. ஓ ஒரு நிமிஷம் இருந்தால் போதுமா அப்படின்னு சொல்லவும், அட இருங்க மாமா, ஃபோனில் எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு நான் பார்த்து சொல்கிறேன் அப்படிங்கிறாரு. கதிர் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை பார்த்துட்டு இதெல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. அப்போ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி பேக் வந்துட்டு போட்டிங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஓ 1/2 மணி நேரமா போ அப்படிங்கிறாரு. அப்போ சரவணன் இருந்துட்டு ஆமாம் மாமா நீங்கள் 30 நிமிஷம் விட்டிங்கன்னா தான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா காலையில் பார்க்கும்போது பளபளன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லவும், அட என்ன மாப்பிள்ளைங்களா நீங்கள் இப்போவே வந்துட்டு எனக்கு மூஞ்சில் அங்கங்கே காஞ்சிட்டு ஒரு பக்கம் இழுக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ செந்தில் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக இப்படி இருங்க அப்போ தான் வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு பழனி ஏன் மாப்பிள்ள இதுக்கு முன்னாடி நீ இந்த மாதிரிலாம் போட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ செந்தில் இருந்துட்டு யாருக்கு தெரியும், நான்லாம் இது முன்னா பின்ன போட்டது கிடையாது அப்படின்னு சொல்லவும், அப்புறம் எப்படி நான் நல்லா இருக்கும்னு நீ சொல்கிற அப்படிங்கவும், என்ன மாமா சும்மா வந்துட்டு நோய் நோயின்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க, நாங்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு உங்களை வந்துட்டு எம்பிட்டு அழகாக்கணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஆனால் நீங்கள் என்னமோ சும்மா தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, பேசாமல் இருங்க அப்படிங்கிறாரு. அப்போ பழனி இருந்துட்டு போதுப்பா எனக்கெல்லாம் இருக்கிற அழகே போதும் அப்படின்னு சொல்லவும், அப்போ கதிர் இருந்துட்டு அட பேசாமல் இருங்க மாமா, கல்யாண தப்பெல்லாம் வந்துட்டு பழப்பழம் அழகாக இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லவும், அப்போ பழனி இருந்துட்டு அட என்னப்பா நீங்கள் எனக்கு கல்யாணத்தை நினச்சாலே பயமாக இருக்குது அப்படிங்கிறாரு. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை அந்த பொண்ணோட பேர் படிப்பை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியாது, மற்றபடி வேறு எதுவுமே எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்லவும், இப்போ மெயினாக இருந்துட்டு ஏன் சித்தப்பா அன்னைக்கு தான் மாமா கேட்டார்ல பொண்ணுக்கிட்ட ஏதாவது தனியாக பேசுறியான்னு சொல்லிட்டு, அப்போ நீங்கள் பேசியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. அப்போ சரவணன் இருந்துட்டு சரி அப்போ தான் நீங்கள் பேசலை, அதுக்கப்புறம் வந்துட்டு பொண்ணோட ஃபோன் நம்பரை வாங்கி அந்த பொண்ணுகிட்ட பேசி இருந்திருக்கலாம்ல. அப்போ பழனி இருந்துட்டு எனக்கு அப்போ தோணவே இல்லையே மாப்பிள்ளைங்களா, ஆனால் இப்போ நினச்சாதான் எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், அப்போ அரசி இருந்துட்டு மாமா நான் வேணா அப்பாட்ட சொல்லி அந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் வாங்கி தட்டுமா அப்படின்னு சொல்லவும், ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாமா, கல்யாணத்துக்கு முன்னத்த நாள் மட்டும் வாங்கி நான் என்னதான் பேசிட போகிறேன், விடு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் பழனி இருந்துட்டு என்னடா மாப்பிள்ளைங்களா அந்த பொண்ணு வந்து நல்லா பொண்ணாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லவும், அப்போ சரவணன் வந்துட்டு ஆமாம் மாமா கண்டிப்பாக வந்துட்டு நல்லவங்களா தான் இருப்பாங்க, ஏன்னா அப்பா பார்த்த பொண்ணு தானே அப்படிங்கிறாரு. சரவணன் இப்படி சொன்னதை கேட்டு இங்கே செந்திலும் கதிர் பார்த்தீங்கன்னா சரவணனையே பார்க்குறாங்க. அதிலே கதிர் வந்துட்டு அப்பாங்கிற வார்த்தையை சொல்லாமல் வந்துட்டு உன்னால் ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது அண்ணன் அப்படின்னு சொல்லவும், ஆமாண்டா கண்டிப்பாக என்னால் இருக்க முடியாது அப்படிங்கிறாரு சரவணன். அப்போ பழனி இருந்துட்டு டே உங்கள் சண்டையில் அப்புறம் வச்சுக்கோங்கடா, பொண்ணு கண்டிப்பாக வந்துட்டு அந்த பொண்ணு நல்லா பொண்ணாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ செந்தில் இருந்துட்டு கண்டிப்பாக நல்ல பொண்ணாக தான் மாமா இருக்கும், இல்லை நம்ம வீட்டுக்கு வந்த 3 மருமகங்க மாதிரி அந்த பொண்ணு வந்துட்டு நல்ல பொண்ணாக இருக்குமா அப்படின்னு சொல்லி எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ செந்தில் இருந்துட்டு நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க மாமா, கண்டிப்பாக வந்துட்டு அவங்களும் நல்ல பொண்ணாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்புறமா பிள்ளைங்களா எனக்கு வந்துட்டு ஒரு சந்தேகம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீ என்ன சந்தேகம் கேளுங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் கேட்பேன், அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அதை கேட்டு சிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும், இல்லை நீங்கள் கேளுங்க அப்படிங்கிறாங்க. சரி, ஆனால் அதுக்கப்புறம் என்னை கிண்டலும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. அப்போ செந்தில் வந்துட்டு அட கிண்டலெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் சொல்லுமாமா அப்படிங்கவோ, இங்கே பக்கத்தில் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் இந்த வயசுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணுறது ஓகே தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை கேட்டு இங்கே 3 பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்துட்டு அமைதியாக இருக்காங்க. இங்கே மீனா இருந்துட்டு, என்ன 3 பேர் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, ஒன்றுமே எங்களுக்கு கேட்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லவும், அப்போ பழனி இருந்துட்டு, அட ஏமா நீ வேற உனக்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் அமைதியாக சொல்லிட்டு இருக்கேன், நீ பேசாமல் இருமா அப்படிங்கிறாரு. என்னடா நான் கேட்டதுக்கு எதுவுமே பதில் சொல்லாமல் அமைதியாக நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி பழனி கேட்கவும், அப்போ கதிர் வந்துட்டு ஓகே தான் அப்படிங்கிறாங்க. உனக்கு என்ன புரிஞ்சதுன்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் செந்திரியோ சரவணனையும் பார்த்துட்டு, டேய் நான் மச்சங்களா நான் கேட்குறது வந்துட்டு உங்களுக்கு புரியுதா இல்லையா? சரவணன் வந்துட்டு அப்படி என்னதான் உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லவும், ஐயோ என்ன சொல்கிறது, இல்லை வயசானதுக்கப்புறம் வந்துட்டு கல்யாணம் பண்ணுறதுனால வந்துட்டு கல்யாண வாழ்க்கையில் எதுவும் பிரச்சனை வந்துடாதல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதை கேட்டு இங்கே செந்தில் சரவணன் கதிர் 3 பேர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சிரிக்கிறாங்க. டேய் சிரிக்காதீங்கடா அமைதியாக இருக்கடா அப்படின்னு சொல்லவும், இவங்க பார்த்தீங்கன்னா 3 பேர் மறுபடியும் பயங்கரமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. டேய் சொன்னா கேளுங்கடா அமைதியாக இருக்கடா அப்படின்னு சொல்லவும், இப்போ செந்தில் வந்துட்டு என்ன மாம்சு கேள்வி இதெல்லாம்? அப்போ தங்கமையில் இருந்துட்டு அங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே சரவணன் வந்துட்டு ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனா இருந்துட்டு ஒன்றும் இல்லாமையா நீங்களே சிரிச்சிட்டு இருக்கீங்க, என்னன்னு சொன்னால் நாங்களும் சிரிப்போம்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ செந்தில் இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது வந்துட்டு பசங்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, மாம்சு எந்திரி எதுவாக இருந்தாலும் உள்ளே போய் பேசிக்கலாம், சீக்கிரட்டில் நம்ம உள்ளே பேசிக்கலாவா அப்படின்னு சொல்லி ரூமுக்கு கூட்டிகிட்டு வராங்க. இங்கே ரூம்குள்ளே வந்து 3 பேர் பார்த்தீங்கன்னா பழனியை சுற்றி நின்று பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அப்போ செந்தில் வந்துட்டு, எப்படி மாம்சு நீ இப்படி அப்பாவி மாதிரி கேள்வி கேட்குற, இங்கே பழனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரே பதட்டமாக இருக்குது. டேய் என்னடா தனியாக ரூம்குள்ளே வேற கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, பத்தாவதுக்கு இப்படி பேய் மாதிரி வேற சிரிக்கிறீங்க என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏப்பா ஆபத்து ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் வராது மாம்சு அப்படின்னு சொல்லவும், நீ உறுதியாக தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அடா ஆமான்னு சொல்கிறேன்னல்ல அப்படிங்கவும், அப்போ கதிர் வந்துட்டு, நீங்கள் பாருங்க மாமா எண்ணி 9 மாதத்துல வந்துட்டு உங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறக்கும். அப்போ பழனி இருந்துட்டு, இங்கே பாருங்கடா மாப்பிள்ளைங்களா, எனக்கெல்லாம் வந்துட்டு பொண்ணுங்க கூட வந்து பேசி பழக்கமே இல்லை, நான் எப்படி பேசி பழகி அவங்க கூட குடும்பம் நடத்த போகிறேன்னு சொல்லி எனக்கே தெரியல. அப்போ கதிர் இருந்துட்டு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லவும், அப்போ சரவணன் இருந்துட்டு, காதலிச்சு கல்யாணம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஆனால் அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லவும், அப்போ செந்தில் வந்துட்டு, அப்போ அண்ணா நீ வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி தானே கல்யாணம் பண்ணியிருக்க, அப்போ நீ சொல்லு பேசாமல் அப்படிங்கிறாரு. அப்போ சரவணர் வந்துட்டு சரி ஓகே நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணங்கிறது வந்துட்டு ஒரு கலை அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் செந்தில் பார்த்துட்டு அது ஒரு கலையிடா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் கதிரையும் பார்த்துட்டு அது ஒரு கலையிடா அப்படிங்கிறாங்க. இங்கே 3 பேர்த்து பார்த்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆகிட்டு, என்னென்ன கலைன்னு சொல்லி சும்மா கலைச்சிட்டே இருக்க, அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லணும் அப்படிங்கவும், இல்லைடா அது வந்துட்டு இது வரைக்கும் வருது அதுக்கப்புறம் வரமாட்டேங்குது, பேசாமல் நீயே வந்துட்டு மாமாவுக்கு சொல்லு அப்படிங்கிறாரு. அதை பார்த்துட்டு செந்தில் இங்கே முறைக்கவும், டே சொல்லுடா நீயே சொல்லுடா அப்படிங்கிறாங்க. இங்கே பழனி இதுக்கு தான் வந்துட்டு இவ்வளோ பில்டப் கொடுத்தானா அப்படின்னு சொல்லிட்டு சரவணனையே பார்க்குறாங்க. என்னம்மா அப்படி பார்க்குற, செந்தில் சொல்லுவா நீ கேட்டுக்கோ அப்படிங்கிறாரு. அப்போ செந்தில் வந்துட்டு, இங்கே பாரு மாம்சு அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, நீ வந்துட்டு அவங்க கிட்ட அன்பாக நடந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அவங்களும் வந்துட்டு உங்ககிட்ட அன்பாக நடந்துக்குவாங்க. முதல்ல அவங்க சொல்ல வர விஷயத்தை வந்து நீ காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிட்டிங்கனாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அப்பப்போ வந்துட்டு ரொமான்டிக்காக ஏதாவது பண்ணினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே போதும் அப்படிங்கிறாரு. அதை கேட்டு இங்கே பழனி பார்த்தீங்கன்னா அப்படி வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் செந்தில் வந்துட்டு அது கூடவே வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டே இருங்க, அப்படி மட்டும் பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்துட்டு அப்படியே கடைசி வரைக்கும் ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறாரு. இங்கே செந்தில் பார்த்தீங்கன்னா அதோட நிறுத்தவும் நிறைய பார்த்தீங்கன்னா அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அதையெல்லாம் கேட்டு இங்கே பழனி பார்த்தீங்கன்னா அப்படியே வெக்கப்பட்டு போய் கனவு எடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இங்கே அரசி பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஃபோன் பேசிட்டே வெளியில் வந்து நிற்கிறாங்க. ஆமாண்டி மாப்பிள்ளை வீடுனுங்காட்டிக்கு எங்கள் வீட்டில் வந்துட்டு பெருசாக ஒன்றும் வேலை இல்லை, இப்படி பேசிட்டு இருக்கவும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா குமரவேல் அவங்க வீட்டிலேருந்து வெளியில் வராரு ஃபோன் எடுத்துட்டு. இங்கே வெளியே வந்த குமரவேல் பார்த்தீங்கன்னா அரசி நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ அரசி கண்டுக்காம வந்துட்டு அந்த ட்ரெஸ் தாண்டி போட போகிற, அது எனக்கு அழகாக இருக்கும் தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ குமரவேல் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் வரதை பார்த்துட்டு பயந்துட்டு, ஐயோ என்ன இங்கே பக்கத்தில் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அப்புறமேல் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறாங்க. அப்போ குமரவேல் பக்கத்தில் வந்து நிற்கவும் இங்கே பயந்துட்டு ஃபோனை பார்த்தீங்கன்னா கீழே போட்டுறாங்க அரசி. அப்போ குமரவேல் அந்த ஃபோனை எடுத்து கொடுக்குறாரு. எதுக்கு நீங்கள் வந்த, நீங்க இருந்து போ அப்படின்னு சொல்லவும், எதுக்கு பயப்படுற, நான் வந்துட்டு உங்கள்கிட்ட பேசுறதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன், நீங்கள் எங்கிட்ட பேசுறத வந்துட்டு இங்கே யாராவது பார்த்தாங்கன்னா பெரிய வம்பாயிரும், பேசாமல் இங்கிருந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ குமரவேல் இருந்துட்டு, யாராவது வந்துட்டு பார்த்துருவாங்கன்னு சொல்லி தான் உனக்கு பிரச்சனையா, மற்றபடி வந்துட்டு என் கூட பேசுறதுல வந்துட்டு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, தயவு செஞ்சு இங்கிருந்து போங்க அப்படின்னு சொல்லி 2 வீட்டை எட்டி பார்த்துட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. அப்போ குமரவேல் இருந்துட்டு, இங்கே பாரு அரசி நான் முதல்ல சொல்கிறத கொஞ்சம் கேளு, இங்கே பாருங்க நிலமை புரியாமல் இப்படி வந்துட்டு பேசிகிட்டு இருக்காதீங்க, முதல்ல இங்கிருந்து போங்க அப்படின்னு சொல்லி கத்துறாங்க அரசி. இங்கே பாரு நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் இங்கிருந்து போங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை நான் சொல்கிறேன்,
எங்க சித்தப்பா கல்யாணத்துக்கு எங்க அப்பாவும் பெரியப்பாவும் வரேன்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்டீங்க அரசி பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படவும், பாத்தியா உனக்கே ஆச்சரியமா இருக்குதுல்ல, எங்க சித்தப்பா கல்யாணத்துக்கு வந்துட்டு எங்க அப்பாவும் பெரியப்பாவும் வருவாங்கன்னு சொல்லிட்டு நானே கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா வரப்போறாங்க. எங்க வீட்டு ஆளுங்க வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா இப்பதான் மனசு மாறிட்டு வராங்க. அப்ப அரசி இருந்துட்டு அப்படியா சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போகவும், நில்ல அரசி நான் இன்னும் பேசி முடிக்கல அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க நீங்க இங்க நின்றுட்டு இருந்தீங்க அப்படின்னா வெட்டு குத்துதான் நடக்க போகுது. இங்க பாரு அரசி, உனக்காக வந்துட்டு யாராவது என்ன வெட்டு குத்துனாலும் வந்துட்டு நான் அதெல்லாம் தாங்கிக்குவேன். இந்த மாதிரி வசனம் எல்லாம் வந்துட்டு நான் சினிமான நிறையவே கேட்டிருக்கேன். முதல்ல நீங்க இருந்து கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. இங்கே பாரு அரசி, 2 குடும்பமும் சேர்றக்கான வந்துட்டு வெளிச்சம் வந்துட்டு தெரியுது. சித்தப்பா கல்யாணம் முடிஞ்ச கையோட நம்ம 2 பேரும் வந்துட்டு கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு இந்த குடும்பம் வந்துட்டு ஒன்று சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கிட்ட அரசிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கர அதிர்ச்சி ஆகுது. என்ன அரசி இப்படி பார்க்குற, நான் சொன்ன மாதிரி வந்துட்டு நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த 2 குடும்பமும் ஒன்றாயிரும். அதை கேட்ட அரசி, நீங்க சொன்னதெல்லாம் வந்துட்டு நடக்கணும் அப்படின்னா அது கனவுல மட்டும்தான் நடக்கும். இல்ல அரசி, நீ மனசு வச்சு அப்படின்னா கண்டிப்பா நிஜத்திலே நடக்கும் அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க எங்க அண்ணங்க மட்டும் வெளியில வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஆயிரும், தயவு செஞ்சு நீங்க இங்கிருந்து போங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அரசி, என்ன சொன்னாலும் வந்துட்டு நீ இப்படி கொடுத்தே பேச மாட்டேங்கிற, ஏன் உனக்கு வந்துட்டு எனக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க நான் வந்து என்ன சொன்னாலும் ஏன் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க, முதல்ல இங்கிருந்து நீங்க போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இங்க பாரு அரசி, நீ பதில் சொல்ற வரைக்கும் நான் இங்கிருந்து போக மாட்டேன், இங்கேயே தான் நிப்பேன் அப்படின்னு சொல்லவும், சரி இதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டு நீங்க என்னமோ பண்ணுங்க, நான் உள்ள போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிறது நகர்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் அங்கே வர சவுண்டு கேட்குது. வண்டி சவுண்டு கேட்டு இங்கே திரும்பி பார்த்துட்டு அரசி, ஐயோ அப்பா வராங்க, முதல்ல நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாண்டியனோட வண்டி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வரவும் அதை பார்த்துட்டு அரசி, ஐயோ இப்போ நீங்கள் போக வேண்டாம், அப்பா பார்த்துருவாரு, பேசாமல் நீங்கள் அங்கே போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை மாமா வரட்டும் என்னை பார்க்கட்டும் அப்படிங்கிறாரு. சொன்னால் கேட்க மாட்டேங்களா, தயவுசெஞ்சு அங்கே போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி தள்ளி விடுறாங்க. அப்போ குமரவேல் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க சேரெல்லாம் அடிக்க வச்சிருக்க இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இங்கே பாண்டியன் பக்கத்தில் வந்து வண்டி நிறுத்தவும், இங்கே அரசி பார்த்தீங்கன்னா யார்கிட்டயும் ஃபோனில் பேசுகிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி நாங்கள் வந்துட்டு என்னம்மா அரசு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இல்லைப்பா என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏம்மா உள்ளே உட்காந்து பேச வேண்டியது தானே அப்படிங்க. இல்லைப்பா உள்ளே வந்துட்டு ஒரே சத்தமாக இருக்குது, அதனால தான் இங்கே வெளியில் வந்தேன். கல்யாண வீடுனா அப்படிதாம்மா சத்தமாக இருக்கும், சரிவா நீ உள்ளே வந்து பேசு அப்படின்னு சொல்லவும், அப்பா நீங்கள் போங்க நான் இந்த கால் மட்டும் பேசி முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிப்பா சீக்கிரம் பேசி முடிச்சுட்டு உள்ளவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் அங்கிருந்து போகிறாரு. இங்கே குமரவேலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்துட்டு நிம்மதியாக இருக்குது. உள்ளுக்குள்ளே பயம் இருந்தாலும் அரசி முன்னாடி பார்த்தீங்கன்னா எதுவுமே பயப்படாத மாதிரி நடிச்சிட்டு இருந்திருக்காரு. இங்கே அரசிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் நிம்மதியாக பெருமிச்சு விடுறாங்க. அப்போ குமரவேல் பார்த்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் வந்து நின்றுட்டு அரசி பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அரசி, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கூட வந்துட்டு உங்களால் எப்படி சிரிச்சிட்டு இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு குமரவேல் வந்துட்டு, என்னை வந்துட்டு உனக்கு பிடிக்கலேன்னு சொல்கிறேன், அப்படி இருக்கும்போது வந்துட்டு மாமா வந்தப்போ எதுக்காக வந்துட்டு என்ன போய் ஒளிஞ்சுக்க சொன்னேன், நீ நினச்சிருந்தா வந்துட்டு மாமாட்ட என்னை வந்து மாட்டி விட்டுருந்துருக்கலாம், ஆனால் நீ அதை செய்யவே இல்லை, அப்போ வந்துட்டு உனக்கு வந்துட்டு என் மேலே லவ் இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போ அரசி இருந்துட்டு, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லவ்வும் கிடையாது ஒன்றும் கிடையாது, எங்கள் அப்பா மட்டும் உங்களை இங்கே பார்த்துருந்தாரு அப்படின்னா வந்துட்டு காது மலையை ஒன்று போட்டுருந்துருப்பாரு, அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு ஆளுங்களும் எங்கள் வீட்டு ஆளுங்களும் வந்துட்டு சண்டை போட்டிருப்பாங்க, ஏன் சண்டை போட்டு வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இந்த விஷயம் போயிடும், அப்புறம் என்ன ஆகும், பழனிவேல் மாமா கல்யாணத்தில் தான் வந்துட்டு பிரச்சனையாகும், கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு ஒரே காரணத்துக்காக தான் வந்துட்டு நான் உங்களை போய் ஒளிஞ்சுக்க சொன்னேன். அப்போ குமரவேல் வந்துட்டு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லவும், நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் தயவு செஞ்சு இங்கிருந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் குமரவேல் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து போயிடுறாரு. அவர் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் இங்கே அரசி பார்த்தீங்கன்னா அதை பார்த்து சிரிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே சுற்றி முற்றி பார்த்துட்டு, அப்பாடா யாருமே பார்க்கல நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆக மொத்தம் குமரவேல் விரிச்ச வலையில பார்த்தீங்கன்னா அரசி மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத எல்லாமே நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. நன்றி.